ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் மூவரை தூக்கிலிடுவது அரசியல் சாசனப்படி சரியில்லை என அவர்களது தண்டனையை உறுதி செய்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகளில் ஒருவரான KT தாமஸ் தெரிவித்துள்ளார். தூக்கு தண்டனையை உறுதி செய்து தனது தலைமையிலான அமர்வு பிறப்பித்த தீர்ப்பில் சில தவறுகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் இயற்கை குணம், பண்புகள் குறித்து பரிசீலிக்கப்படவில்லை என தாமஸ் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் மூவரையும் தூக்கிலிடுவது அரசியல் அமைப்பின்படி சரியில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த தீர்ப்புக்கு சில ஆண்டுகளுக்கு பின்னர் நீதிபதி SP சின்ஹா தலைமையிலான அமர்வு பிறப்பித்த ஒரு உத்தரவில் குற்றவாளியின் பண்புகளையும் இயற்கை குணங்களையும் ஆராயாமல் மரண தண்டனை விதிக்கக்கூடாது என உறுதிபட தெரிவித்ததை தாமஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை மறு ஆய்வு செய்யலாம் என நீதிபதி தாமஸ் தெரிவித்துள்ளார். அவர்கள் சிறையில் கழித்துள்ள 22 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையை விட கூடுதலாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த 3 பேரையும் தூக்கில் போடுவது ஒரே குற்றத்திற்காக 2 தண்டனை விதிப்பது போன்றதாகும் என அவர் கூறியுள்ளார். 22 വർഷം കടന്നു കഴിഞ്ഞു. ഇനി അവർക്ക് വധശിക്ഷ കൊടുക്കാന്ന് പറയുന്നത് ബലത്തിൽ ഇരട്ട ശിക്ഷയായി മാറും. അത് നമ്മുടെ ഭരണഘടനയുടെ 21ാം ആർട്ടിക്കിളിന്റെ സ്പിരിറ്റിനെതിരാണെന്നുള്ളതാണ് എന്റെ വ്യൂ. വ്യക്തമായി ഞാൻ പറഞ്ഞു, ഞാൻ വധശിക്ഷ നിർത്തലാക്കണമെന്നുള്ള അഭിപ്രായക്കാരനാണ്.